வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டம் அத்தியாயம் 33 தசரத தர்ஷனாய ஸ்ரீராமாகமனம். தசரதரை பார்க்க ஸ்ரீராமர் வருவது. த்ரயஸ்த்ரிம்ஷः சர்கः 33வது சர்க்கம். தசரத தர்ஷனாய ஸ்ரீராமாகமனம். தசரதரை பார்க்க ஸ்ரீராமர் வருவது. दत्त्वा तु सह वैदेह्य ब्राह्मणेभ्यो धनं बहु जग्मुतो पितरं द्रष्टुं सीतया सह राघवो श्रीराम लक्ष्मणरिरुवरुम வைதேகியோடு சக கூட இருந்து பிராமணேபியக வேதியர்களுக்கு பகு மிக தனம் பொருளை தத்வா கொடை செய்துவிட்டு அதன் மேல் பித்தரம் திருத்தந்தையை திரஷ்டும் கண்டு சேவிக்க சீதையா சக சீதா தேவியுடன் கூடவே ஜக்மதுகு எழுந்தருளினார்கள். ஸ்ரீராம லக்ஷ்மணர் இருவரும் வைதேகியோடு கூட இருந்து வேதியர்களுக்கு மிக பொருளை கொடை செய்துவிட்டு அதன் மேல் திருத்தந்தையை கண்டு சேவிக்க சீதா தேவியுடன் கூடவே எழுந்தருளினார்கள். ततो गृहीते दुष्प्रेक्षे त्वशोभेतां तदायुधे मालादामभिराबद्धे सीतया समलङ्कृते. सीतया तो सीतादेव्यारालये மாலாதாமபிஹ புஷ்பமாலைகளினால் ஆபத்தே சுற்றப்பட்டவைகளும் சமலங்கிருத்தே நன்கு அலங்கரிக்க பெற்றவைகளும் ததக அவ்விடத்திலிருந்து கிரஹீத்தே இரு கரங்களில் எடுத்து கொண்டு போகப்பட்டவைகளுமான ததாயுதே அவ்விருவர்களின் ஆயுத வர்க்கங்கள் துஷ்பிரேக்ஷே ஒளியால் கண்களை கூச செய்பவைகளாய் அசோபேதாம் விளங்கின. சீதா தேவியாராலேயே புஷ்ப மாலைகளினால் சுற்றப்பட்டவைகளும் நன்கு அலங்கரிக்க பெற்றவைகளும் அவ்விடத்திலிருந்து இரு கரங்களில் எடுத்து கொண்டு போகப்பட்டவைகளுமான அவ்விருவர்களின் ஆயுத வர்க்கங்கள் ஒளியால் கண்களை கூச செய்பவைகளாய் விளங்கின. தத பிராசாத ஹர்மியாணி விமான சிக்கராணி ச अधिरुह्य जनश्रीमान् उदासीनो व्यलोकयत्. ஸ்ரீமான் மிக செல்வத்தையுடைய ஜனசமூகமானது தத்தக அப்பொழுது பிராசாத ஹர்மியாணி கோவில்களின் கோபுரங்கள் மீதும் தணிகர்களின் மாளிகைகள் மீதும் விமான சிகராணிச்ச 7 மாடியுள்ள வீடுகளின் உச்சிகள் மீதும் அதிருஹ்ய ஏறிக்கொண்டு உதாசீனக உற்சாகம் இழந்ததாய் வியலோகையத் பார்த்து கொண்டிருந்தது. மிக செல்வத்தையுடைய ஜன சமூகமானது அப்பொழுது கோவில்களின் கோபுரங்கள் மீதும் தணிகர்களின் மாளிகைகள் மீதும் 7 மாடியுள்ள வீடுகளின் உச்சிகள் மீதும் ஏறிக்கொண்டு உற்சாகம் இழந்ததாய் பார்த்து கொண்டிருந்தது. நஹி ரத்யஸ்ம சக்யந்தே கந்தும் பஹோ ஜனாகுலாஹ ஆருஹ்ய தஸ்மாத் பிராசாதாத் தீனா பஷ்யந்தி ராகவம். ரத்யஹ வீதிகள் பஹோ ஜனாகுலாஹ வெகு ஜனக்கூட்டத்தால் நிற்கவும் இடமில்லாமல் நிறைய பெற்றவைகளாய் கந்தும் நுழைந்து செல்ல சக்கியந்தே ஸ்மன முடியாதவைகளாக இருந்தன. தஸ்மாத் ஆகையால் தீனாகா துன்பமுற்றிருந்த ஜனங்கள் ஆருஹ்ய உயர ஏறி பிராசாதாத் உயர்ந்த இடத்திலிருந்து ராகவம் ஹி ஸ்ரீராமரையே பஷ்யந்தி வழி வகை ஒன்றும் தெரியாதவர்களாய் புத்தி கலங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். வீதிகள் வெகு ஜனக்கூட்டத்தால் நிற்கவும் இடமில்லாமல் நிறைய பெற்றவைகளாய் நுழைந்து செல்ல முடியாதவைகளாக இருந்தன. ஆகையால் துன்பமுற்றிருந்த ஜனங்கள் உயர ஏறி உயர்ந்த இடத்திலிருந்து ஸ்ரீராமரையே வழி வகை ஒன்றும் தெரியாதவர்களாய் புத்தி கலங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள்.
पदातिं वर्जितच्छत्रं रामं दृष्ट्वा तदा जनाः ओचुर्बहुविधा वाचः शोकोपहत चेतसः तदा அப்பொழுது ராமம் ஸ்ரீராமரை வர்ஜிதச்சத்திரம் திருக்குடையின்றி பதாத்திம் கால்நடையாய் சென்று கொண்டிருக்கின்றவரை திருஷ்டுவா கட்புலனாய் கண்ட ஜனங்கள் ஷோகோபகத சேதசக மனவேதனையால் தடுமாற்றமடைந்த மனத்தினர்களாகி பகுவிதாக பலவாராய் வாச்சக பின்வரும் மொழிகளை ஊச்சுகு ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது ஸ்ரீராமரை திருக்குடையின்றி கால்நடையாய் சென்று கொண்டிருக்கின்றவராய் கட்புலனாய் கண்ட ஜனங்கள் மனவேதனையால் தடுமாற்றமடைந்த மனத்தினர்களாகி பலவாராய் பின்வரும் மொழிகளை ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். யம் யாந்தம் மனோயாத்தி ஸ்ம சதுரங்க பலமஹத் தமேகம் சீதையா சார்த்தம் அனுயாத்தி ஸ்ம லக்ஷ்மணः. யம் எந்த ஒருவரை மகத்தான சதுரங்க பலம் 4 வகை சேனை அனுயாத்தி ஸ்ம பின்தொடர்ந்து செல்லுமோ சீதையா சார்த்தம் சீத்தையோடு கூட ஏகம் தனிமையாய் யாந்தம் போகிற தம் அவரை லக்ஷ்மணர் ஒருவர் அனுயாத்தி ஸ்ம பின்தொடர்ந்து செல்கின்றார். எந்த ஒருவரை மகத்தான 4 வகை சேனை பின்தொடர்ந்து செல்லுமோ சீத்தையோடு கூட தனிமையாய் போகிற அவரை லக்ஷ்மணர் ஒருவர் பின்தொடர்ந்து செல்கின்றார். ஐஸ்வரியஸ்ய ரசஜ்ஞஸ்ஸன் காமினாம் சைவ காமதः நிச்சத்யேவான்ருதம் கர்த்தும் பித்தரம் தர்ம கௌரவாத். ஐஸ்வர்யஸ்ய ஐஸ்வர்யத்தினுடைய ரசஜ்ஞः ஏவ உண்மையான பிரயோஜனம் இன்னதென்று தெரிந்தவரும் காமினாம் யாசித்தவர்களின் காமதः ச மனோரதங்களை நிறைவேற்றுபவருமாகிய சன் தர்மாத்மாவாகும் அவர் தர்ம கௌரவாத் ஏவ தர்மத்தின் மேல் வைத்திருக்கும் கௌரவத்தாலேயே பித்தரம் திருத்தந்தையை அன்றுத்தம் அசத்தியவாதியாக கர்த்துமிச்சத்தின் செய்ய ஒப்பவில்லை. ஐஸ்வர்யத்தினுடைய உண்மையான பிரயோஜனம் இன்னதென்று தெரிந்தவரும் யாசித்தவர்களின் மனோரதங்களை நிறைவேற்றுபவருமாகிய தர்மாத்மாவாகும் அவர் தர்மத்தின் மேல் வைத்திருக்கும் கௌரவத்தாலேயே திருத்தந்தையை அசத்தியவாதியாக செய்ய ஒப்பவில்லை. யான சக்யா புரா திரஷ்டும் புத்தைராகாஷ கைரப்பே தாமத்ய சீதாம் பஷ்யந்தே ராஜமார்க கதா ஜனாஹ. எந்த ஒருவன் புறா இதுவரைக்கும் ஆகாஷகைஹி ஆகாசத்தில் சஞ்சரிக்கிற புத்தைஹி அப்பி பரம பக்தர்களாலும் கூட திரஷ்டும் கட்புலனாய் காண சக்கியான முடியாதவளோ தாம் அந்த சீதா பிராட்டியாரை அத்ய தற்காலம் ராஜமார்க கதாக ராஜ வீதிகளில் இருக்கின்ற ஜனாகா சாதாரண ஜனங்கள் பஷ்யந்தி பார்க்கின்றார்கள். எந்த ஒருவள் இதுவரைக்கும் ஆகாசத்தில் சஞ்சரிக்கிற பரம பக்தர்களாலும் கூட கட்புலனாய் காண முடியாதவளோ அந்த சீதா பிராட்டியாரை தற்காலம் ராஜவீதிகளில் இருக்கின்ற சாதாரண ஜனங்கள் பார்க்கின்றார்கள். அங்கராகோசிதாம் சீதாம் ரக்தச்சந்தன சேவினீம் வருஷமுஷ்ணம் ச சீதம் ச நேஷ்யந்த்யாசோ விவர்ணதாம். அங்கராகோசிதாம் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள உரியவளும் இரத்த சந்தன சேவினிம் செஞ்சனத்தை அணிந்து கொள்ள வேண்டியவளுமாகிய சீதாதேவியாரை வருஷம் மழையும் உஷ்ணம் ச வெயிலும் சீத்தம் ச குளிரும் ஆஷோ சீக்கிரமாய் விவரணத்தாம் காந்தி குன்றியவளாய் நேஷ்யந்தி மாற்றும்.
வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள உரியவளும் செஞ்சனத்தை அணிந்து கொள்ள வேண்டியவளுமாகிய சீதாதேவியாரை மழையும் வெயிலும் குளிரும் சீக்கிரமாய் காந்தி குன்றியவளாய் மாற்றும். अद्य नूनं दशरथ सत्त्वमाविश्य भाषते न ये राजा प्रियं पुत्रं विवासयितुमर्हति. अद्य எப்பொழுது தசரத ராஜா சக்கரவர்த்தியார் சத்வம் பேயை ஆவிஷ்ய புகவிட்டு கொண்டு பாஷத்தே மதிமாறி பேசுகின்றார். நூனம் நிச்சயம், ஏனென்றால் பிரியம் மிக பிரியமுள்ள புத்திரம் புதல்வரை விவாசயுத்தும் காட்டிற்கனுப்ப அருகத்தின சம்மதிக்க மாட்டார். இப்பொழுது தசரத சக்கரவர்த்தியார் பேயை புகவிட்டு கொண்டு மதிமாறி பேசுகின்றார். நிச்சயம், ஏனென்றால் மிக பிரியமுள்ள புதல்வரை காட்டிற்கனுப்ப சம்மதிக்க மாட்டார். निर्गुणस्यापि पुत्रस्य कथं स्याद् विप्रभासनं किं पुनर्यस्य लोकोऽयं जितो वृत्तेन केवलम्. निर्गुणस्य உதவாத புத்திரஸ்ய மகனுக்கு அப்பி கூட விப்ரவாசனம் சுதேசத்தினின்று அகற்றுகை கதம் சியாத் விதிக்கப்படுகிறதில்லை. புனக அப்படியிருந்தும் யஸ்ய எவருக்கு விருத்தேன திருக்கல்யாண குணம் பெருமையால் அயம் இந்த லோகக உலகம் கேவலம் முற்றிலும் ஜிதக வஷ்யமோ அவருக்கு கிம் இது ஏன். உதவாத மகனுக்கு கூட சுதேசத்தினின்று அகற்றுகை விதிக்கப்படுகிறதில்லை. அப்படியிருந்தும் எவருக்கு திருக்கல்யாண குணம் பெருமையால் இந்த உலகம் முற்றிலும் வஷ்யமோ அவருக்கு இது ஏன். ஆண்ட்ரோஷம்ஸ்ய மனுக்ரோஷः ஸ்ருதம் ஷீலம் தமஷமः ராகவம் சோபயந்த்யேதே ஷட்குணா புருஷோத்தமம். ஆண்ருஷம்ஸ்யம் எப்படிப்பட்டவனுக்கும் தேக சிரமத்தையோ அல்லது மனத்துன்பத்தையோ விளைவிக்காதிருக்கும் தன்மை. அனுக்ரோஷக தன்னழி, ஸ்ருதம் சாஸ்திரஜானம், ஷீலம் எப்பவும் தர்மநெறி வழுவாது எதையும் செய்யும் சுபாவம். தமக புலன்களை அடக்கி தன்வசமாக்கி கொள்கை. ஷமக எக்காலத்தில் எதற்கும் மனதை சிதறவிடாதிருத்தல் ஆகிய ஏத்தே இந்த ஷட்குணாக 6 குணங்களும் புருஷோத்தமம் புருஷோத்தமராகிய சர்வாந்தர்யாமியாய் சகல ஜகத்காரணமாய் சகல ஜகத் சரண்யராய் சர்வ வியாபியாயிருக்கும் புருஷோத்தமராகிய ராகவம் ஸ்ரீராமரே சோபயந்தி விளக்குகின்றன. எப்படிப்பட்டவனுக்கும் தேக சிரமத்தையோ அல்லது மனத்துன்பத்தையோ விளைவிக்காதிருக்கும் தன்மை. தன்னழி, சாஸ்திரஜானம், எப்பவும் தர்மநெறி வழுவாது எதையும் செய்யும் சுபாவம். புலன்களை அடக்கி தன் வசமாக்கி கொள்கை. இக்காலத்தில் எதற்கும் மனதை சிதறவிடாதிருத்தலாகிய இந்த 6 குணங்களும் புருஷோத்தமராகிய ஸ்ரீராமரை விளக்குகின்றன. தஸ்மாத் தஸ்யோபகாத்தேன பிரஜாபராமா பீடிதாக ஔதகானீவ சத்வாணி கிரீஷ்மே சலீல சம்சயாத். தஸ்மாதாகையால் தஸ்ய அவருக்கு உபகாத்தேன துன்பத்தை விளைவித்ததால் பிரஜாகா ஜனங்கள் கிரீஷ்மே வெயிற்காலத்தில் சலில சம்சயாத் நீர் வற்றி போய்விட்டதால் ஔதகாணி ஜலத்திலேயே உயிருடன் இருக்கிற சத்வாணி ஜந்துக்கள் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பரம பீடித்தாக தவிக்கின்றார்கள். ஆகையால் அவருக்கு துன்பத்தை விளைவித்ததால் ஜனங்கள் வெயிற்காலத்தில் நீர் வற்றி போய்விட்டதால் ஜலத்திலேயே உயிருடன் இருக்கிற ஜந்துக்கள் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தவிக்கின்றார்கள். பீடயா பீடிதம் சர்வம் ஜகதஸ்ய ஜகத்பதேஹ மூலஸ்யேவோபகாத்தேன விருக்ஷ புஷ்ப ஃபலோபகः
ஜகத்பதேஹே ஜகத்துக்கெல்லாம் நாயகராகிய அஸ்யே இவருடைய பீடையா கஷ்டத்தால் ஜகத் சர்வம் உலகமெல்லாமும் புஷ்ப ஃபலோபகா புஷ்பங்களையும் கனிகளையும் தரும் விருக்ஷக ஓர் விருக்ஷமானது மூலஸ்ய உபகாத்தேன வேரின் நாசத்தால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பீடித்தம் அழிந்து போயிற்று. ஜகத்துக்கெல்லாம் நாயகராகிய இவருடைய கஷ்டத்தால் உலகமெல்லாமும் புஷ்பங்களையும் கனிகளையும் தரும் ஓர் விருக்ஷமானது வேரின் நாசத்தால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அழிந்து போயிற்று. மூலம் ஹேஷ மனுஷ்யாணாம் தர்மசாரோ மகாத்யுதி புஷ்பம் ஃபலம் ச பத்ரம் ச சாக்காஸ்சாஸ்யேதரே ஜனாஹ. மகாத்யுதி அமானுஷ்ய மகிமை போன்ற தர்மசாரக தர்ம தேவதையாகிய ஏஷக இவர் ஒருவர்தான் மனுஷ்யானாம் மானிடர்களுக்கு மூலம் வேர் ஆதாரம். இதரே இதர ஜனாக ஜனங்கள் அஸ்ய இதன் புஷ்பம் புஷ்பமாகவும் ஃபலம் ச பழமாகவும் பத்ரம் ச இலையாகவும் ஷாக்காஹா ச கிளைகளாகவும் ஆகிறார்கள். அமானுஷ்ய மகிமை போன்ற தர்ம தேவதையாகிய இவர் ஒருவர்தான் மானிடர்களுக்கு வேர் ஆதாரம். இதர ஜனங்கள் இதன் புஷ்பமாகவும் பழமாகவும் இலையாகவும் கிளைகளாகவும் ஆகிறார்கள். தே லக்ஷ்மண இவ க்ஷிப்ரம் சபத்னிக ச பாந்தவாः கச்சந்தம் அனுகச்சாமோ ஏன கச்சதி ராகவः. தே அந்த நாம் சபத்னிகாக பத்தினிகளோடு கூடினவர்களாயும் சபாந்தவாக புத்திர மித்திர பந்துக்களோடு கூடினவர்களாயும் ராகவக ஸ்ரீராகவர் ஏன எந்த வழியாய் கச்சத்தி எழுந்தருளுகிறாரோ கச்சந்தம் எழுந்தருளும் அவரை லக்ஷ்மணக லக்ஷ்மணர் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே க்ஷிப்ரம் இப்பவே அனுகச்சாமக தொடர்ந்து போவோம். அந்த நாம் பத்தினிகளோடு கூடினவர்களாயும் புத்திர மித்திர பந்துக்களோடு கூடினவர்களாயும் ஸ்ரீராகவர் எந்த வழியாய் எழுந்தருளுகிறாரோ எழுந்தருளும் அவரை லக்ஷ்மணர் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே இப்பவே தொடர்ந்து போவோம். உத்யானானி பரித்யஜ்ய க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச ஏகதுக்க சுகாராமம் அனுகச்சாம தார்மிகம். உத்யானானி பூந்தோட்டங்களையும் க்ஷேத்ராணி ச நிலங்களையும் கிருஹாணி ச வீடு வாசல்களையும் பரித்யஜ்ய துறந்துவிட்டு ஏக துக்க சுகாஹா துக்கத்தையும் சுகத்தையும் ஒரே மாதிரியாக பாராட்டுபவர்களாய் தார்மிகம் தர்மிஷ்டராகிய ராமம் ஸ்ரீராமரே அனுகச்சாம பின்பற்றி செல்வோம். பூந்தோட்டங்களையும் நிலங்களையும் வீடு வாசல்களையும் துறந்துவிட்டு துக்கத்தையும் சுகத்தையும் ஒரே மாதிரியாக பாராட்டுபவர்களாய் தர்மிஷ்டராகிய ஸ்ரீராமரை பின்பற்றி செல்வோம். சமுத்ருத நிதானானி பரித்வஸ்தாஜேராணி ச உபாத்ததன தான்யானி கிருத்தசாராணி சர்வஷः ரஜசாப்யவகீர்ணானி பரித்யக்தானி தைவதைः மூஷிகை பரிதாவத்பிர் உத்பிலைராவృతాनि ச அபேதோ தக்கத்தூமானி ஹீன சம்மார்ஜனானி ச प्रणष्ट बलि कर्मेज्या मंत्र होम जपानि च दुष्कालेनैव भग्नानि भिन्न भाजनवन्ति च अस्मत्यक्तानि वेश्मानि कैकेयी प्रतिपद्यताम्. கைகேயி தேவியார் துஷ்காலேன ஏவ போராத வேளை என்கிற ஒரு காரணத்தினாலேயே அஸ்மத்யக்தானி நம்மால் சூன்யமாய் ஒழிக்கப்பட்ட வேஷ்மானி வீடுகளை
சமுத்ருத்த நிதானானி புதையல்களை எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாயும் பரித்வஸ்தா ஜிராணிச்ச அழிந்த முற்றங்களை உடையவைகளாயும் கிருத்த சாராணிச்ச பொருள்களை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாயும் உப்பாத்த தன தானியானீச்ச தனங்களையும் தானியங்களையும் எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாயும் தெய்வத்தை கிரக தேவதைகளால் பரித்யக்தானி துறக்கப்பட்டவைகளாயும் பிரநஷ்ட பலி கர்மே மந்திர ஹோம ஜபாணி ச பலி வைத்திக கிரியை யாகம் மந்திரம் ஹோமம் ஜபம் இவைகளில்லாதவைகளாய் ஹீன சம்மார்ஜனானி துகள் போக விளக்காதவைகளாயும் மெழுகாதவைகளாயும் அப்பேத்தோதக்க தூமாணி நீர் தெளியாதவைகளாயும் தூபமணம் இல்லாதவைகளாயும் பின்ன பாஜனவந்தி உடைந்த பாத்திரங்களை உடையவைகளாய் பக்னாணி உடைந்து கிடக்கின்றவைகளாய் சர்வசக எங்கும் உத்விலைகி திறந்த வளைகளால் பரிதாவத்பிகி அங்கும் இங்கும் ஓடுகின்ற முஷிகைஹி ச எலிகளால் மாத்திரம் ஆவருத்தாணி வாசம் செய்யப்பட்டு விளங்குகிறவைகளாயும் ரஜசா புழுதியில் அவ்யவக்கீர்ணாணி எங்கும் படிய பெற்றவைகளாயும் பிரதிபத்யதாம் அடையட்டும். கைகே தேவியார் போராத வேளை என்கிற ஒரு காரணத்தினாலேயே நம்மால் சூன்யமாய் ஒழிக்கப்பட்ட வீடுகளை புதையல்களை எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாயும் அழிந்த முற்றங்களை உடையவைகளாயும் பொருள்களை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாயும் தனங்களையும் தானியங்களையும் எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டவைகளாயும் கிரக தேவதைகளால் துறக்கப்பட்டவைகளாயும் பலி வைதிக கிரியை யாகம் மந்திரம் ஹோமம் ஜபம் இவைகள் இல்லாதவைகளாய் துகள் போக விளக்காதவைகளாயும் மெழுகாதவைகளாயும் நீர் தெளியாதவைகளாயும் தூபமணம் இல்லாதவைகளாயும் உடைந்த பாத்திரங்களை உடையவைகளாய் உடைந்து கிடைக்கின்றவைகளாய் எங்கும் திறந்த வளைகளால் அங்குமிங்கும் ஓடுகின்ற எலிகளால் மாத்திரம் வாசம் செய்யப்பட்டு விளங்குகிறவைகளாயும் புழுதியால் எங்கும் படிய பெற்றவைகளாயும் அடையட்டும். வனம் நகரமேவாஸ்து ஏன கச்சதி ராகவஹ அஸ்மாபிஷ்ச பரித்யக்தம் புரம் சம்பத்யதாம்பனம். ராகவஹ ஸ்ரீராமர் கச்சதி வெளியில் போய்விடுகின்றார். ஏன என்கிற காரணத்தால் வனம் காடானது நகரம் ஏவ நகரமாகவே அஸ்து ஆகட்டும் அஸ்மாபிகி நம்மால் பரித்யக்தம் விடப்பட்ட புறம் பட்டணம் வனம் ச காடாகவே சம்பத்யதாம் ஆகட்டும். ஸ்ரீராமர் வெளியில் போய்விடுகின்றார் என்கிற காரணத்தால் காடானது நகரமாகவே ஆகட்டும் நம்மால் விடப்பட்ட பட்டணம் காடாகவே ஆகட்டும். பிலானி தம்ஷ்ட்ரீன சர்வே சானூனி மிருக பக்ஷிணஹ த்யஜந்த்வஸ்மத்பயாத்பீத கஜா சிம்ஹாவனான்யபே. தம்ஷ்ட்ரினக சர்ப்பங்கள் பிலானி வளைகளையும் மிருக பக்ஷினக மிருகங்களும் பக்ஷிகளும் சானூனி தாழ்வரைகளையும் கஜாஹா யானைகளும் சிம்ஹாஹா சிங்கங்களும் வனானி காடுகளையும் சர்வே அப்பி எல்லாமும் அஸ்மத் பயாத் நம்மை கண்டால் உண்டாகும் பயத்தால் பீதாகா தடுமாற்றம் அடைந்தவைகளை தியஜந்து ஓடிப்போய்விடட்டும். சர்ப்பங்கள் வளைகளையும் மிருகங்களும் பக்ஷிகளும் தாழ்வரைகளையும் யானைகளும் சிங்கங்களும் காடுகளையும் எல்லாமும் நம்மை கண்டால் உண்டாகும் பயத்தால் தடுமாற்றம் அடைந்தவைகளாய் ஓடிப்போய்விடட்டும். அஸ்மத்யக்தம் பிரபத்யந்தாம் சேவியமானம் தியஜந்து ச. சேவியமானம் ச ஆசிரயித்து இருக்கும் இடமெல்லாவற்றையும் தியஜந்து ஒழித்து விடட்டும். அஸ்மத்யக்தம் நம்மால் சூன்யமாய் விடப்பட்ட இடத்தை பிரபத்யந்தாம் அடையட்டும்.
ஆசிரியத்து இருக்கும் இடவெல்லாவற்றையும் ஒழித்து விடட்டும். நம்மால் சூன்யமாய் விடப்பட்ட இடத்தை அடையட்டும். திருணமாம்ச ஃபலாதானம் தேசம் வியால மிருகத்விஜம் பிரபத்யதாம் ஹி கைகேயே சபுத்ரா சக பாந்தவைः ராகவேன வனே சர்வே சக வத்ஸ்யாம நிர்வృతాः. கைகேயி தேவியா சபுத்ரா திருக்குமாரரோடு கூடியவளாய் சக பாந்தவைகி பந்துக்களோடும் திருண மாம்ச ஃபலாதானம் புல் மாம்சம் பழம் இத்தியாதிகளை தின்கின்ற வியால மிருகத்விஜம் கொடிய மிருகங்கள் பக்ஷிகள் இவைகளுக்கு இருப்பிடமாகிய தேசம் தேசத்தை பிரபத்யதாம் அடையட்டும். சர்வே நாம் எல்லோரும் ராகவேன ஸ்ரீராமரோடு சாயி கூடவே வனே காட்டில் நிர்வృతాக மனோரதமெல்லாம் கைகூட பெற்றவர்களாக வத்ஸ்யாம வாழ்வோம். கைகேயி தேவியார் திருக்குமாரரோடு கூடியவளாய் பந்துக்களோடும் புல் மாம்சம் பழம் இத்தியாதிகளை தின்கின்ற கொடிய மிருகங்கள் பக்ஷிகள் இவைகளுக்கு இருப்பிடமாகிய தேசத்தை அடையட்டும். நாம் எல்லோரும் ஸ்ரீராமரோடு கூடவே காட்டில் மனோரதமெல்லாம் கைகூட பெற்றவர்களாக வாழ்வோம். இத்யேவம் விபிதாவாச்சோ நானாஜன சமீரிதாः சுஷ்ராவராம ஸ்ருத்வா ச ந விசக்ரேஸ்ய மானசம். இதி ஏவம் இவ்வாறாய் நானாஜன சமீரிதாக ஜனங்கள் பலரும் சொல்லிக் கொண்டிருந்த விவிதாக பலவாறான வாச்சக மொழிகளை ராமக ஸ்ரீராமர் சுஷ்ராவ கேட்டார். ஸ்ருத்வாச்ச கேட்டும் அஸ்ய இவரது மானசம் திருவுளம் விச்சக்கரேன விகாரம் கொள்ளவில்லை. இவ்வாறாய் ஜனங்கள் பலரும் சொல்லிக் கொண்டிருந்த பலவாறான மொழிகளை ஸ்ரீராமர் கேட்டார். கேட்டும் இவரது திருவுளம் விகாரம் கொள்ளவில்லை. சத்து வேஷ்ம பித்துர்தூராத் கைலாச சிக்கர பிரபம் அபிச்சக்ராம தர்மாத்மா மத்த மாதங்க விக்ரமஹ. மத்த மாதங்க விக்ரமஹ மத யானை போன்ற நடையுடையவரும் தர்மாத்மா தர்மாத்மாவுமான சக அவர் தூராத்து தூரத்திலிருந்தே கைலாச சிக்கரப்பிரபம் கைலாசமலையின் சிகரம் போல் விளங்குகிற பித்துகு திருத்தந்தையின் வேஷ்ம திருமாளிகையை அபிச்சக்ராம நோக்கி நடந்தார். மத யானை போன்ற நடையுடையவரும் தர்மாத்மாவுமான அவர் தூரத்திலிருந்தே கைலாசமலையின் சிகரம் போல் விளங்குகிற திருத்தந்தையின் திருமாளிகையை நோக்கி நடந்தார். வினீத் தீர புருஷம் பிரவிஷ்யேதோ நிருபாலயம் ததர்ஷாவஸ்திதம் தீனம் சுமந்திரமவிதூரதः. நிருபாலயம் சக்கரவர்த்தியின் திருமாளிகைக்கு பிரவிஷ்ய வந்து சேர்ந்த அவர் அவிதூரதः து அதன் வாசலிலேயே வினீத தீர புருஷம் நல்ல ஞானமுடைய தீர புருஷனும் அவஸ்தித்தம் சலியா மனத்தை உடையவருமாகிய சுமந்திரம் சுமந்திரரை தீனம் மிக்க வாட்டம் அடைந்திருக்கின்றவராக ததர்ஷ கவனித்தார். சக்கரவர்த்தியின் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்த அவர் அதன் வாசலிலேயே நல்ல ஞானமுடைய தீர புருஷனும் சலியா மனத்தை உடையவருமாகிய சுமந்திரரை மிக்க வாட்டம் அடைந்திருக்கின்றவராக கவனித்தார். பிரதீக்ஷமாணோபி ஜனம் ததார்த்தம் அநார்த்தரூப பிரகசன்னிவாத ஜகாம ராம பிதரம் தித்ருக்ஷுः பிதுர்நிதேசம் விதிவச்சிகீர்ஷுः. பிதுः திருத்தந்தையின் நிதேசம் கட்டளையே விதிவத் தர்ம விதிக்கு குறை என்பது விளையாத வண்ணமாய் சிக்கீர்ஷுகு நிறைவேற்ற மன உறுதி கொண்டவரும் அத இப்பொழுது பித்தரம் திருத்தந்தையை
தித்ருக்ஷு கண்டு சேவிக்க வந்திருக்கிறவருமாகிய ராமக ஸ்ரீராமர் ஜனசமூகத்தை ஆர்த்தம் மிக்க தவித்து கொண்டிருக்கிறதாக பிரதீக்ஷமானக திருவுளத்தில் அறிந்தவராய் அப்பி இருந்தும் ததா அப்படியும் அனார்த்தரூபக மனத்தளர்ச்சி அடையாதவராய் பிரகசன் இவ புன்சரிப்பு கொண்டவராகவே ஜகாம சமயத்தை எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருந்தார். திருத்தந்தையின் கட்டளையை தர்ம விதிக்கு குறை என்பதே விளையாத வண்ணமாய் நிறைவேற்ற மன உறுதி கொண்டவரும் இப்பொழுது திருத்தந்தையை கண்டு சேவிக்க வந்திருக்கிறவருமாகிய ஸ்ரீராமர் ஜனசமூகத்தை மிக்க தவித்து கொண்டிருக்கிறதாக திருவுளத்தில் அறிந்தவராய் இருந்தும் அப்படியும் மனத்தளர்ச்சி அடையாதவராய் புன்சிரிப்பு கொண்டவராகவே சமயத்தை எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருந்தார். தத்பூர்வமைக்ஷ்வாக்க சுதோ மகாத்மா ராமோ கமிஷ்யன் வனமார்த்தரூபம் व्यतिष्ठत प्रेक्ष्य तदा सुमन्त्रं पितुर्महात्मा प्रतिहारणार्थम् மகாத்மா வானவரும் ததா அப்பொழுது ஐக்ஷ்வாக சுதக இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்தவரிடத்தில் திருக்குமாரனாய் அவதாரம் செய்து அருளியவருமாகிய ராமக ஸ்ரீராமர் மகாத்மா தன்னழியை விளங்க காட்டுகின்றவராய் தந்த வனம் காட்டிற்கு கமிஷ்யன் எழுந்தருள போகிறவராய் பூர்வம் முதலில் பிதுகு திருத்தாதிக்கு பிரதிகாரணார்த்தம் தான் வந்திருக்கும் செய்தியை விண்ணப்பம் செய்வதின் பொருட்டு ஆர்த்தரூபம் அதிக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சுமந்திரரை பிரேக்ஷிய பார்த்து வியதிஷ்டத காத்து நின்று கொண்டிருந்தார். மகாத்மாவானவரும் அப்பொழுது இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்தவரிடத்தில் திருக்குமாரனாய் அவதாரம் செய்து அருளியவருமாகிய ஸ்ரீராமர் தன்னழியை விளங்க காட்டுகின்றவராய் அந்த காட்டிற்கு எழுந்தருள போகிறவராய் முதலில் திருத்தாதைக்கு தான் வந்திருக்கும் செய்தியை விண்ணப்பம் செய்வதின் பொருட்டு அதிக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சுமந்திரரை பார்த்து காத்து நின்று கொண்டிருந்தார். பித்துர் நிதேசேனத்தோ தர்ம வத்சலோ वनप्रवेशे कृतबुद्धिनिश्चयः स राघव प्रेक्ष्य सुमन्त्रमब्रवीन् निवेदयन् स्वागमनं नृपाय मे. பிதுகு திருத்தந்தையின் நிதேசேனது கட்டளை என்கிற ஒரு காரணத்தை கொண்டே வனப்பிரவேசே வனம் புகுவதில் கிருத புத்தி நிச்சயக மன உறுதி கொண்ட தர்மவத்சலராகிய அந்த ராகவக ஸ்ரீராமர் சுமந்திரரை பிரேக்ஷிய பார்த்து மே அடியேனது ஆகமனம் வரவை நிருப்பாய சக்கரவர்த்தியாரிடம் நிவேதயஸ்வ தெரிவியும் என்று அப்ரவீத் அருளி செய்தார். திருத்தந்தையின் கட்டளை என்கிற ஒரு காரணத்தை கொண்டே வனம் புகுவதில் மன உறுதி கொண்ட தர்மவத்சலராகிய அந்த ஸ்ரீராமர் சுமந்திரரை பார்த்து அடியேனது வரவை சக்கரவர்த்தியாரிடம் தெரிவியும் என்று அருளி செய்தார். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே त्रयस्त्रिंशः सर्गः.